ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்வண்டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் சாதம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவி 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கேன். புதினா கொஞ்சம் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன். 4-5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி கொஞ்சம் எடுத்துருக்கேன். தாளிப்புக்காக பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 5-6 லவங்கம், அன்னாச்சி பூ ஒரு 2-3 எடுத்துருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட லவங்கம், பட்டை, அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். விரிஞ்சி இலையும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ கீரி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ இது கூட புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் அதோட சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 அளவுக்கு ஊற்றிக்கணும். தேங்காய் பால் பத்தலைனா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 தடவை தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு சேர்த்ததுக்கப்புறமா உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு மறுபடியும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு செக் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். 2 விசில் வச்சு இறக்கிடலாங்க. ஒரு சின்ன கடாய் எடுத்துட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் முந்திரி அதோட சேர்த்துக்கலாம். இது அந்த தேங்காய் பால் சாதத்தோட சேர்த்துக்கலாம். இப்படி தனியாக சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இதை கடைசியாக சேர்த்துக்கலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதோட அந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக கடைசியாக சேர்க்கும்போது முந்திரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.